நாங்கள் உசிலம்பட்டிக்காரங்க. வெளிநாட்டுக்கே போனாலும் எந்த ஊருன்னு கேட்டால் நாங்கள் உசிலம்பட்டின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் ஊர் மேலே அவ்வளோ ஒரு பற்று. மதுரை கடைசியில் தேனி பக்கத்தில் இருக்குது. எங்கள் ஊர் தான் கடைசி. அதை தாண்டா தேனி மாவட்டம். எங்கே போனாலும் நாங்கள் மதுரை கூட தான் சேருவோம் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதத்தோட உசிலம்பட்டிக்காரிகளாக மாறினோம். எங்கள் ஊரில் முன்னாடிலாம் பொம்பளை பிள்ளை பிறந்தாலே கொண்டு குவிக்கிற ஊராக இருந்துச்சு. எல்லாருமே பெண் சூசி கொலைக்கு பேர் போன ஊர் உசிலம்பட்டின்னு சொன்னாங்க. அந்த காலமெல்லாம் இப்போ மாறி போய் பொம்பளை பிள்ளைக்குன்னா எங்கள் குலசாமியாக பார்த்து கும்புற காலம் வந்துருச்சு. அந்த மாதிரி தான் எங்கள் பழக்க வழக்கமும் நல்லா மாறிட்டே வருது. பொம்பளை பிள்ளைங்களை எங்கள் சாமியாக பார்த்து கும்பிட்டுட்ருக்கோம். அப்படி வாழ்கிற இந்த மண்ணில் நாங்கள் பொம்பளை பிள்ளைகள்லாம் நாங்கள் எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்றது சில பேருக்கு தெரியாது. இப்போ நான் அதை பற்றி கொஞ்சம் சில விஷயம் சொல்கிறேன். வாழை இலையெல்லாம் நல்லா போட்டு அதில் தண்ணி தெளித்து நம்ம வீட்டில் விளைஞ்ச நம்ம தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்ச அன்னங்கோல்டுன்ற ஒரு அரிசியை சுட சுட போட்டோன்னா நம்ம அந்த வாழை இலையில் உள்ள நார்சத்து கிடைக்கும். அப்படி நம்ம நாட்டு மாட்டு தயிர் நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா குழப்பி அடிக்கணும். நம்ம பூமி எண்ணெய் வச்ச ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் அம்புட்டு ருசி. நல்லா குழப்பி வச்சுட்டு நம்ம இந்த குருவிங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பசிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோம் எப்படா தாய் வரும்ன்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த சாப்பாடு. முதல்ல என் பொண்ணு கைல்வெளி நாச்சியார், அடுத்து உமையாள், அதுக்கடுத்து இனியாள், அப்புறம் பூவிலி நாச்சியார். இந்த 4 பிள்ளைங்க. இப்படி தான் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் கலாச்சாரம்.